வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கார்ன் கிரேவி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் எல்லாத்தோடவும் தொட்டுன்னு சாப்பிட்ற சைட் டிஷ்ஷு. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள்லாம் மக்காச்சோளத்தை வேக வச்சு தான் சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இதில் வடை பண்ணலாம், புலாவ் பண்ணலாம், கிரேவி பண்ணலாம். அதனால் அது கிடைக்கிற சீசனில் இதை எல்லாம் பண்ணி சாப்பிட்டு பலனடையுங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1 கப் மக்காச்சோளம், அதை நல்லா உரித்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு விடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இது 3/4 பதம் வேகணும். அது வரைக்கும் வேகட்டும். இதை பாருங்கள், இது 3/4வாசி நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிகட்டிடலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்செடுத்து இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மிளகு, 3 காஞ்ச மிளகாய், இதை கொஞ்சம் வறுத்துக்கணும். இதில் 1 துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். அதை ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுக்கலாம். இதை நல்லா ஆறிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் போட்டுக்கலாம். இதில் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கார்ன் வேக வச்ச தண்ணியை இதில் போட்டு அரைச்சிக்கிறேன். இதை பாருங்கள், இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் காஞ்செடுத்து 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். 1 பிரிஞ்சி இலை, இதை போட்டு நல்லா பொரியணும் சீரகம். இப்போ இதில் இந்த அரைச்ச விழுதை இதில் கொட்டிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. உங்களுக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ, திக்காக வேணும்னா திக்காக சேர்த்துங்க, இல்லை லூஸாக வேணும்னா அது மாதிரி எவ்வளோ வேணுமோ கிரேவி அதுக்கேற்ற மாதிரி தண்ணி விட்டுங்க. இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இதில் இந்த வேக வச்ச கார்னை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மூடி போட்டு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கும். இப்போ இது 10 நிமிஷம் நல்லா கொதித்து திக்காகிடுது. இதில்
2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட க்ரீம் இல்லைன்னா பால் ஏடை நல்லா அடித்து அதை போட்டுக்கலாம். அது இல்லைன்னாலும் விட்டுடலாம், இது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் தூவி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான கார்ன் கிரேவி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.